ஏன் இப்படி நடக்கின்றதா? வீட்டுல வச்சிருக்க முடியாதா? எனக்கு அது ஒரு கேள்வியாகவே இந்த மனதில் இருக்கு. இல்ல 2, 3 காரணங்கள் சொல்லலாம். ஒன்றும் இல்ல காரணங்கள்ன்றத விட, இப்ப இதே அம்மா, அப்பா வந்து புதுசுல மொழியும் தெரியாது, நாடும் தெரியாது. குளிரண்டாலே என்னன்னு தெரியாம தான் நாட்டிலேருந்து வந்தோம். இங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சு, சரியா? நேரம் இல்லாம தான் ஓடி திரிஞ்சார்கள். அதனை இங்கேத்தியவர்களுக்கு மட்டும் நேரம் இல்லா போறேன்ட்டு எனக்கு உண்மையிலே விளங்கல்ல. அதுவும் அநேகமானோர் படித்தவர்கள். இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் வேலை உண்டு. அப்ப அது அது ஒரு சாட்டா இருக்கலாம். மற்ற சிலருக்கு நான் நினைக்கிறேன் இடவசதிகள் இப்ப மேல கீழ வீடுகள் இன்னைக்கு இப்ப அநேகமா இங்க பார்த்தீங்கன்னா, மேல கீழ தான் வீடுகள். அப்ப டாய்லெட் வசதிகளும் சில நேரங்கள்ல மேல தான் இருக்கும். அப்ஸ்டேர்ஸ், டவுன்ஸ்டேர்ஸ்ன்ட்டு. அப்ப வீட்டு வசதிகள பொறுத்து சில பிள்ளைகள் என்ன சொல்றேன்னா, கீழ் ஃப்ளோர்லயே அம்மாவுக்கான ஒரு ரூம், அவருக்கான ஒரு பாத்ரூம் அப்படி செய்வார்கள். சிலர், ஒரு சிலர். ஆனா அநேகமானோருக்கு அது வசதி இல்லாம இருக்கலாம். அப்படி ஒரு காரணமா இருக்குமோ? அல்லது இந்த நீங்க சொன்ன மருமகனுக்கு பிடிக்காது. அப்ப அவருக்கு பிடிக்காம இந்த அம்மாவ இந்த நேரமும் சலிச்சு கொண்டிருந்தாருன்னா, அந்த பிள்ளைக்கும் கஷ்டமா இருக்குமல்லோ! அப்படி அப்ப நீங்க சொல்றது நான் 100% ஏற்றுக்கொள்றேன். ஆனால் அந்த அம்மாவ நீ இருக்கிற தெருவிலேயோ, இந்த பக்கத்து தெருவிலேயோ வச்சு ஒரு நாளைக்கு ஒருக்கா போய் அம்மா ஓகே எப்படிம்மா இருக்கிறீங்களேன்னு கேட்டுட்டு வரவும் இல்ல, இல்ல. முடியாத ஒரு கட்டாயம் பார்க்கத்தான் பிள்ளைகளா? வேணும். கட்டாயம் வெளியில விட்றதே பிழை உண்மையிலேயே. இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒருவர் சொந்தக்காரர். அவர் கொஞ்சம், 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 கொஞ்சமா இப்ப தளர்ந்து அவருக்கு கஷ்டம். இப்ப முடியாது உண்மையில. அவர கணவரோ அல்லது பிள்ளைகளோ தாங்கித்தான் அவர் நடக்க வேண்டும். அந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். வயதும் பெருசா இல்ல. இருந்த பொழுதிலும் அவர்கள் அந்த வீட்டுக்கு கூட ஒரு கேர்டேக்கர கூப்பிட பிள்ளைகள் விரும்புறார்கள் இல்ல. அம்மாவ நாங்க பார்க்கோணும். ஏன்னு சொன்னால், வர்றவர் காசுக்காக தான் பார்ப்பாரே தவிர, என்ற அம்மாவ பார்க்க மாட்டார். இப்ப தாங்கள் வேலை போற நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது மச்சாளங்களுக்கு. ஏனென்றால், அவருக்கு அம்மாவ பிடிக்காட்டா அவர் விழுந்துருவார். அப்படி அந்த பேலன்ஸ் இல்ல. இப்ப அவருக்கு வர 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 அப்படி போகின்றார் இப்ப. அப்ப சொன்ன பொழுது பிள்ளைகள் 2 பேரும் 1 1/2 மணி நேரம் தூரத்துல இருக்கிறார்கள். 2 பொம்பள பிள்ளைகள். ஆனால், ஒரு பிள்ளை வந்தே இருப்பார் அங்க. மாதக்கணக்குல இருந்துட்டு, இப்ப ஒரு குழந்தை பிறந்தோட 2 மாதம். இப்ப திரும்ப சொல்றேன், நான் பிள்ளையோட வந்து என் அம்மாவோட இருக்க போறேன் நான். என் அம்மா எனக்கு முக்கியம். நான் அம்மாவோட பார்க்கணுமெண்டு. மற்றவர் ஒவ்வொரு முதல் வாரத்துக்கு குறைவு இப்ப ஒவ்வொரு கிழமையும் வந்து 2, 3 நாள். அந்த அப்பாயின்மென்ட் அது இதுன்னு சொல்லி தகப்பனோட சேர்ந்து, அப்படியும் இருக்கிறாரு. உண்மையில எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. அந்த பிள்ளை செய்யறது பார்க்க. ம், 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 ம். ஆனால், இப்ப சொன்னார். குழந்தை பிறந்து இப்பதான் அவர் சொன்னார், "பரவாயில்ல மச்சான், நான் வந்து என் பிள்ளையும் பார்த்து என் அம்மாவ நான் பார்க்க போறேன்." அப்ப ஏன்டா அப்பா கஷ்டப்படுறார். ம், ம், அப்பா ம். வேலை, அம்மாவோட கஷ்டம், வீட்டு பிரச்சனை 1008 பிரச்சனை இருக்கும் தானே! அப்ப ம், நான் ம். வந்திருந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ன்ட்டு. அப்புறம் உடனே அவர் சொன்னார், "மாமா, நீயும் கொஞ்சம் வாவானி வந்தா எனக்கு கொஞ்சம் நான் நித்திர கொள்ளோணுமென்டார்." ஆ. ஏனென்றால், அவருக்கு இரவிரவா நித்திரை இல்ல. இவர் மனைவி எந்த நேரம் எழும்புறது, டொய்லெட் போறது அப்படி இப்படின்ட்டு. அப்ப வா விட்டு சொன்னார் உண்மையில. வந்து நீ நில்லு, அவள் பிள்ளைய பார்க்கட்டும். நீ அம்மாவ தான் பார்க்க, நீ பிள்ளைய பார்க்க. நான் கொஞ்சம் படுக்க வேணும்னு சொல்லி. ஆனால் அவரு பிரியவே மாட்டா. அப்பவும் பிரியறதில்ல 2 பேரும். கண்டதும் காதல், கொண்டதும் கோலம் தான் எங்கட மாமாவுக்கு அதான் இது. அப்ப ஒரு நாள் கண்டுட்டு கல்யாணம் கட்டினவர் மாமிய. சரியா? ம். ஆனால் 2 பேரும் பிரிஞ்சு போனதே நாங்க காண இல்ல. ஒண்டத்தான் போறோம், ஒண்டத்தான் பரவாயில்ல. இப்ப கூட அவர் விட்டு பிரிய மாட்டார். அவர் தான் தாயங்கொண்டு. இப்ப எல்லாமே அவர் தான் செய்யற நிலைக்கு இவர் இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு வெளியில இருந்து ஒரு ஆள கூப்பிட்டு செய்ய பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை என்றால், காசுக்கு தான் செய்வார்கள். நாங்க இருக்கும் ம், பொழுது ம். பார்ப்பார்கள். பார்க்குற மாதிரி நடிப்பார்கள். இப்ப நாங்க வேலைக்கு போனாலும், அப்பா வெளியில போனாலும், அம்மா நிலைமை எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நாங்களே பார்க்குறோம். இருக்கிறார்கள். அப்படியும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்படியும் இருக்கிறார்கள். தூக்கி எறிகிற 1000ல் பிள்ளைகள். 1 தூ 100ல் 1. ஓ! தூக்கி எறிகிற அனை பிள்ளைகளும் ஒரு பக்கம். அனைத்து நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அதான் பிள்ளைகளுக்கு அம்மாக்கள் சுமை, அப்பாக்கள் சுமையாண்டா, அப்ப அம்மா, அப்பா சின்னத்திலேயே எனக்கு இந்த பிள்ளைகள் சுமையாண்டு சொல்லியிருந்தா, இவர்கள் இப்படி ஆளே இருக்க மாட்டார்கள் என்ன? கட்டாயமா, கட்டாயம். அது தெரியல. ஏன்னு தெரியல. இப்ப நம்மவர்களுக்குள்ள நெறைய வருகுது. நாங்கள் வந்த நாட்ல இருந்தவர்கள அப்படியேண்டு காய்ச்சு கொண்டு திரிஞ்சோம். இப்ப எல்லாமே அவர்கள விட நம்மவர்கள் எல்லா விதத்திலயும் ம். ம். இப்படித்தான் இருக்கு. சொல்ல உண்ம, உண்ம, முடியாது. உண்ம. சரி, அப்படித்தான் என்றாலும் வந்து வந்துட்டாலும் போகலாம் ஒரு கிழமைக்கு. அதத்தான் நான் சொல்றேன். இப்ப அந்த ஒரு தாயோ, தகப்பனோ அவங்களோட சேர்ந்து இருக்கணும் இல்ல. பிட்டத்துல வீட்ட எடுத்து குடுத்து வந்து பார்த்துட்டு சாமானம்
இப்பதான் சாமான ஆர்டர் பண்ணினா வீட்டுக்கு வரும் ஓட வீட்டு பண்ணா அப்படி வீட்டுக்கு செய்யும். வந்து சேர போதும். ஆமா. அப்படி நிறைய உதவிகள் செய்யலாம், நிறைய உதவிகள் செய்யலாம். நீங்க கிளீனிங்குக்கு ஒரு பிள்ளைய ஒரு ஆளை விடலாம், கிளீனிங்குக்கு மாத்திரம் அப்படி செய்யலாம். எவ்வளவோ வசதிகள் இருக்கு. இருந்தாலும் இந்த பிள்ளைகள் பெற்றோரை ஏன் இப்படி வெறுக்கிறது என்று தெரியவில்லை. இல்ல அப்படி ஒரு அடியண்டத்துக்குள்ள இருக்கிறத விட அவர்கள் தனியே இருக்கிறது பெட்டர் மாதிரியும் தோணுது. தனியே இருக்கிறதான் உண்மையில பெட்டர் தான். தனியே உண்மையில இருக்கிறதான் தனியே பெட்டர். ஆனா இருக்கிறது தானே ரெண்டாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை சொல்லி கொண்டிருக்க அது அவர்களுக்கு கஷ்டமா இருக்கும். மன அளவால் உடம்பால பாதிப்பத்தை கொடுக்கும் அது. அதை விட இப்ப வந்து அநேகமானவர் பார்த்துருக்குறோம். இங்க வயதானவர்கள் எல்லாம் நல்ல ஜொலியா திரிகிறார்கள். அப்படி குரூப்பா அங்க போறது, கோயில்களுக்கு போறது, சர்ச்சுகளுக்கு போறது, இந்தியா இலங்கைன்னு சுத்துறது, இங்க ஒரு நிகழ்வு டான்ஸ் பண்றது எல்லாம் ஓம்ன நடக்குது. பாணி அது எவ்வளவு காலம்? அந்த 7 மணி இல்ல கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆக்டிவா காலம் வருது. திரிகிறார்கள். ஆனால் பிறகு நோய்வாய்ப்பட்டால் அது உண்மையிலே நீங்க சொல்றது போலத்தான். அது கஷ்டம்தான். அதுதான் பிரச்சனை. அந்த நோய்வாய்ப்படாமல் இறைவன் எடுத்துற வேணும். இருக்கும் வரைக்கும் அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் சரி. மற்றவர்கள் தங்கி இருந்தா கஷ்டம் உண்மையில. அது பிள்ளைகளுமே என்னன்னு தெரியல. இப்ப அவர்களுக்கெல்லாம் அதான் ஒரு காணொளி பார்த்தேன். இப்படி பலது நடக்குதானே. கடைசியா அந்த கணவர் சொல்றார் மனைவி கிட்ட, நாளைக்கு உன்ற பிள்ளையும் இதைத்தான் செய்ய போகுது, இப்பதே நீ எழுதி வச்சுக்கோ. ஏன்னா அவர் அம்மா படுத்துற டோர்ச்சர் மகனுக்கு சொல்லிக் கொள்ளையில. அது சொல்லி பார்த்தா இந்த பொம்பளை மனசி கேட்குற மாதிரி இல்லை மனைவி. கடைசியாக சொன்னார், உன்னை திருத்த முடியாது, ஆனால் உன்ற பிள்ளை எல்லாம் பார்த்துட்டு இருக்குது, நாளைக்கு உன்ற பிள்ளையும் இதைத்தான் செய்ய போகுது, இப்போதே நீ நான் சொன்னதாக எழுதி வச்சுக்கொள்ளுன்னு சொன்னார். மயில நல்லா இருந்தது பார்க்குறது. அப்படி நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னாக்கா ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் என்ன நடக்க போகுது. தாக்கி ஒரு தாயை அடிக்கடி வந்து அழுவார். தாக்கி நாக்கி ரூமை கொடுத்துட்டு தாயை செட்டியில் படுக்க வைக்கிறான்ட்டு. ஓ சொன்னார். அவர் அடிக்கடி போய் வரவர் தனியாக தான் இருந்தவர். அவள் மருமகளுக்கு பிடிக்காது. மருமகள கதையை கேட்டு மகனும் ஆடுறார்கள் இருக்கிறதானே வந்து ஒரே கவலைப்படுவார். வாணி ரூமுகள் பெரிய வீடு அது. நாக்கி தனியாக ரூம் வச்சிருக்கிறான், ஆனால் தாயை செட்டி இல்லாமடுறான்னு சொல்லி அவர் புற போகிறதில்லை. ஆனால் இப்போ அவர் போதாத காலம் விழுந்து அவர் கொஞ்சம் ஏழாம இருந்த நிலையில் மகன் ஆரம்பிட்டான் போனார். ஆனால் ஃபோன் நம்பர் ஒன்றுமே எனக்கு இல்லை, என்ன நடந்ததுன்னு தெரியல இதுவரையில். அப்படி இருக்கு. தாக்கி கொடுக்குற மாதிரியே நாக்கி கொடுக்குற மாதிரியே தாக்கி இல்லை போகுது. சரி, நன்றி ஜெயநடசன் அவர்கள். நன்றி நாக்கா. வணக்கம் அவர்கள் எல்லோருக்கும். நன்றி ஜெயநடீசன். இன்று பாஸ்கா காலத்தின் 2ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. என்னதாக்கம் 948. இயேசு அதிகாலையிலிருந்து ஜெபித்தார், தனிமேல் சென்று ஜெபித்தார், இடைவிடாது செவித்தார், எந்நேரமும் செவித்தார், இரவில் தூங்காமல் செவித்தார் என்று அச்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். அவர் இறைமகன் எல்லாம் அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டது. அவருக்கு என்னதான் தேவை இருந்தது? அது இருந்தது. அவர் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்வதற்கு தேவையான வல்லமை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டார். தந்தை காணச் சென்றார், அவரோடு உரையாடினார். அவர் தாமாக எதையும் செய்ய மாட்டார். தந்தையின் கட்டளைப்படியே அத்தனையும் செய்வார். என் தந்தையின் பேரால் நான் செய்யும் செயல்கள் எனக்கு சான்றாக அமைகின்றன. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்று யோவான் நற்செய்தியில் காண முடிகின்றது. அவர் பாடுபடுமுன் பூங்காவத்தில் தந்தையுடன் வேண்டினார். ஆனால் அவருக்கு கிடைத்த பதில் மௌனம். அவர் குடிக்கப் போகும் பாத்திரம் மிகவும் கொடுமையானது என்று தெரிந்தால் அதை நீக்கும்படி கேட்கின்றார். அதிலும் தந்தையின் விருப்பத்தையே முதன்மைப்படுத்துகின்றார். தந்தையே உமக்கு விருப்பமானால் துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படியல்ல, உமது விருப்பப்படியே நிகழட்டும். அப்போதும் மௌனம். தந்தையின் மௌனத்தை ஏற்றுக்கொண்டார். பாடுகளையும் சிலுவை சாமையும் ஏற்றுக்கொள்ள இயேசுவுக்கு மனோபாவம் கிடைத்தது. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனது திருவிழாம். இதை சீடர்கள் அறிவார்கள். அவருக்கும் வல்லமை தந்தையிடம் இருந்து வந்ததை உணர்ந்தார்கள். அதனால் தான் எங்களுக்கு கற்றுத்தாரும் என கேட்கின்றார்கள். இயேசு அவர்களிடம் சொல்லுவார், சோதனைக்குட்படாடி விழித்திருந்திய ஜெபங்கள் செவியுங்கள். ஆண்டவரே எங்களுக்கும் செவிக்க கற்றுத்தாரும். ஆமீன். நன்றி, வணக்கம். வாணி. நன்றி, வணக்கம் ஞானரசன் அவர்களே. நன்றி வணக்கம். இப்பொழுது நாங்கள் வாருங்கள் யோகாசன பயிற்சிக்குள் செல்வோம். ஏமலர் அவர்களை நேற்று காணோம், என்னாச்சு? நேற்று எனக்கு அங்கே டியூட்டி. சரி, எனக்கும் ஒன்று வாங்கியிருக்கலாமே நீங்கள் 2 பேரும். பை 1 கெட் 1 ஃப்ரீயோ, கெட் 2 ஃப்ரீயோ?
1 தான் ஃப்ரீயா நான் இருக்கு என்ன? இப்பதான் பார்த்தேன். நான் முதல் போட்டு வந்து அவ அப்புறம் வந்துட்டா அப்ப எனக்கு. கெட் 1 தான் ஃப்ரீ. 2 வந்தானே கொண்டு எடுத்துருக்கலாம். ஆனா பேட்டர்ன் வித்தியாசமா இருக்குது ஒன்றுதான். இல்ல, இல்ல. பேட்டர்ன் அவ்வளவு வெட்டு சாண்டுனா நான் அந்த சேம் கலர் ப்ளூ, ஒயிட் வடிவா இருக்கு. முழு கலர் எல்லாம் ஓகே. நல்லா இருக்கு 2 பேர்த்தையும். ஆன்லைன் ஷாப்பிங்கா? ம். சரி, இது பழசு. நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேல வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். ஓ! நல்லா இருக்கு 2. சிறப்பு. செல்வியக்கா தலை வெட்டுது. பத்மினி ஆண்டி வீடியோ போடுங்க. அங்கால பின்னுக்கு போயிடுவேன். சரி. இப்ப இன்றைக்கு அர்ஜென்ட்ல இன்றைக்கு எல்லாத்தையும் செய்வோம். ஏன்னா ஓகே. மும்முடு தான் செய்தோம். இன்றைக்கு நேரம் இருக்கிறோட செய்து கொள்ளும். விளங்கல? இன்றைக்கு எல்லா ஆசனங்களையும் செய்வோமே. ஓகே ஓகே. போசனம் முடிஞ்சது, நீ ஆசனம் செய்துட்டு இருப்போம். போசனம் வரவுரையில நிக்குது. ஆசனத்தை முடிப்போம். ஆசனம் முடிஞ்சதான் போசனம் போசனை சாப்பிடுவோம். சாப்பிடலாம். இல்ல, இல்ல, ஓ, போசனை எனக்கு சும்மா கட்டாயம் தெரியாது. போசனம் முதல் தேவைப்படுது இப்ப. சும்மா ஒரு பன். ஓகே, நாங்கள் தொடங்கிக் கொள்வோம். எல்லாரும் முழுமினபடியே நாங்கள் முதல்ல பயிற்சியை தம்பி ஒரு கசைச்சு சூடேற்றுவோம். தியானம் செய்யவா? மூச்சு பயிற்சி. ஓகே, நான் மூச்சு இல்ல அடிக்கிறேன். இல்ல, எல்லாரும் முழுமி நின்றுச்சுன்னா அப்ப நான் அப்ப முதல்ல அதை தொடங்கி. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. இதான் ஓகே. ஓகே, நாங்கள் இனி முதல்ல தோப்புக்கிறோம். தலை வெட்டுது. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்ததாக கழுத்துக்குரிய பயிற்சி. கழுத்தை மேலும் கீழும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இனி வலது இடமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இனி அப்படியே சுற்றுவோம். 1, 2, 3, 4, 5. மற்ற பக்கம் 1, 2, 3, 4, 5. அடுத்தது தோல் முட்டு குறிக்க வச்சு தோல் முட்டில் கையை வச்சுக்கொண்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மற்ற பக்கம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இனி கைகளை தனித்தனியாக சுற்றுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பத்மினி ஆண்டி உங்களோட தலை வெட்டு. தள்ளி நில்லுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மற்றகை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மற்ற பக்கம் 1,
2 3 4 5 6 7 8 9 10. இனி அடுத்ததாக முழங்கை 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து மணிக்கட்டு. கைகளை மணிக்கட்டை மட்டும் சுற்றுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கைக்குரிய பயிற்சிகள் செய்வோம். கைகளை இப்படி தட்டுவோம், தட்டுவோம். விரல்களை தனித்தனியாக தட்டியை குத்துவோம். அப்படியே தட்டிட்டு கையில இப்ப கொத்தி இடிப்போம். ஓகே, கைக்குரிய பயிற்சி முடிஞ்சது. நீ நகல் எடுப்பு. ஒரு வயிற்றை எவ்வளவுக்கு கூட முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சுட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படி 8 போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. பத்னியினுடைய ஆசிரியம் செய்யாமல் அந்த பயிற்சி செய்யாமல் இதை செய்து கொண்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நாங்கள் விரல்கள் கால் விரல்களுக்கு போவோம். பாதத்துக்குரியது முதல்ல முழங்கால் முழங்கால் செய்யல. ஓகே, முழங்கால் அப்படியே கீழே இருந்து அப்படி கையால் முழங்காயில வைத்துக்கொண்டு அப்படியே சுட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி பாதத்துக்குரிய பயிற்சி. விரல்லையும் குதிரையும் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி நாங்கள் விரல் குதிர் நடக்கும்.
விரல்களை நடக்கும். கால்களை பக்கவாட்டில் நடக்கும். உள்பக்கமாக வைத்து நடக்கும். மீண்டும் புதியிலும் விரல்கள் நிற்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இனி யோகாவுக்கு போவோம். யோகாசனம் முதலில் தடாசனம் செய்வோம். கைகளை நன்றாக இழுத்து விரல்களை மடக்கி காலை விரல்களை நில்லுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக. அடுத்ததாக மர ஆசனம் செய்வோம். நின்று சேர வேண்டும். கால்களை மேலே தூக்கி வைத்து வெளிப்புறமாக வைத்து கைகளை மடக்கிற மாதிரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக. இந்த மட்டக்கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது ஏகபாதாசனம். கால்களை உள்பக்கமாக தொடையில் வைத்து கைகளை நன்றாக கூப்பி வைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, மாற்றாசனம். மற்றக்கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது நின்ற தனுராசனம். கால்களை மடக்கி ஒரு கையால் பிடித்துக் கொண்டு மற்ற கையை நீட்டிக்கொண்டு கொஞ்சம் சரிஞ்சு நிற்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த மாற்றாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது வில்லாசனம் செய்வோம். கால்களை கொஞ்சம் அகலமாக வைத்து கைகளை பின்பக்கம் வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்க வில்லன்றது ஒரு யோசிச்சிட்டார். புறையாசனம் தானே ஏன் வில்லன் சொல்றாரு? 2 1 தான். 2 1. ஆமா. இல்ல நாங்க புறதான சொல்லி பழகிட்டோம். சரி. இது வந்துட்டு வில்லன். ஓகே. அடுத்தது தேவியாசனம் செய்வோம். தலையில அப்படி வச்சுக்கொண்டு அப்படியே பரதநாட்டியத்துக்கு இருக்கு மாத்திர காலை அப்படி வச்சுக்கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது உட்கட்டாசனம் செய்வோம். அதுல 3 முறையும் 3ஐயும் அப்படி செய்வோம். முதல்ல இப்படியே இருந்து அப்படியே இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.
இரண்டாவது நிலை. அப்படியே கைகளை மேலே உயர்த்தி கொண்டு அப்படி இருங்க. கை மடக்காமல் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது அப்படியே கைகளை கும்பிட்டபடியே இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது கோணாசனம் செய்யலாம். கோணாசனம் செய்வோம். கைகளை கும்பிட்டு அப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. மாட்டாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது அர்த்தகடியாசனம். அப்படியே நின்று கைகளை உயர்த்தி அதே பக்கம் அப்படியே செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மாட்டாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது திரிகோணாசனம். 3 நிலையும் செய்யலாம். காலை நீங்க அகலமாக வைத்து கையை நெட்டி அப்படியே சரி உங்கள் பாதத்தை தொடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் மாட்டாசனம். மற்ற கையை தொடங்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இரண்டாம் நிலை. கைகளை குறுக்காக வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மாட்டாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மூன்றாம் நிலை. கைகளை நிலத்தில் தொடங்கணும். நடுவில் 1 2 3 4 5 6 7 8 9 10. மாட்டாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது வீரபத்ராசனம். அதே மாதிரி கால்களை அகலமா வைத்து கைகளை நீட்டி காலை திருப்பி பாதத்தை அந்த பக்கம் அப்படியே செல்லுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மாட்டாசனம் அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. இரண்டாம் நிலை. அப்படியே நின்று காலை திருப்பி உடம்போட சேர்த்து கைகளை 1 2 3 4 5 6 7 8 9 10.
பொதுவாக மற்ற பக்கம் மாற்றாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏதாவது விடுபட்டிருக்க? எல்லாம் செய்துட்டேன். இல்லை செய்துட்டேன். என்ன சொல்லியாக்கா? கேட்க இல்லை. அதான் செய்ததா? ஓ செய்தாச்சு. நான் அதை டெலிபோன் வந்தா போல அமர்த்தினதுல எல்லாம் ஓகே செய்துட்டோம். எல்லாம் நன்றி. செய்தாச்சு. நாங்கள் கண்ணுக்குரிய பயிற்சியை செய்வோம். கண்களை மூடிக்கொண்டு கண்களை மேல எல்லா பக்கம் வளமையா தெரிஞ்சிருந்தானே அதன்படி செய்யுங்கள். பக்கவாட்டுக்கு அசையுங்கள். அப்படியே கண்களை அப்படியே சுட்டுங்கள். மற்ற பக்கமாக மாற்றி சுட்டுங்கள். இதே போல இப்ப நாங்கள் கண்களை திறந்தபடி செய்வோம். கொஞ்ச நேரம் மேல வச்சிருந்து கீழே போகணும். 3 நொடிகள். எனக்கு பக்கவாட்டுக்கு அப்படியே கண்களை மெதுவாக சுட்டுங்கள். அப்படி அதே மாதிரி மற்ற பக்கத்தால சுட்டுங்கள். ஒரு பெரிய விரலை வெட்டி அந்த விரலை அப்படியே பாருங்கள். மற்ற பெரிய விரலை நட்டி மற்ற பக்கம் உங்கள் விரலை அப்படியே மேலே கீழே அப்படியே மூக்கு கிட்ட கொண்டு வந்து அப்படியே கண்களை வேகமாக சுமட்டுங்கள். மூடி மூடி திறந்து அடுத்ததான் நாங்கள் மூச்சு பயிற்சிக்கு போகலாம். நீங்கள் கத்திரிக்காய் பயிற்சி செய்வோம். மூக்கு எடுத்துக்கிட்டு அது நாசிகா முத்திரை செய்வோம்.
அடுத்து தேனி பயிற்சி செய்வோம். ஒரு பெரிய விரலை அப்படியே வைத்துக்கொண்டு இறுதியாக நாங்கள் சாந்தியாசனம் செய்வோம். கண்களை மூடியவாறு கைகளை சின்முத்திரையில் வைத்துக்கொண்டு நன்றாக நிமிர்ந்திருந்து கொண்டு நாங்கள் இவ்வளவு நேரம் செய்த இந்த பயிற்சி எங்கள் உடல் முழுவதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். அடிப்பாதம், கால் விரல்கள், நகங்கள், தசைகள், எலும்புகள், பொருத்துக்கள், குதிக்கால், மேல்கால் மூட்டுக்கள், முழங்கால் மூட்டு சிரட்டைகள், தொடைப்பகுதி, தொடையில் உள்ள எலும்புகள், தசைகள், நாடி நாளங்கள் நன்றாக குருதி சுற்றோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இடுப்பு பகுதிகள், எலும்புகள், முள்ளந்தண்டு பகுதி, எலும்புகள், தசைகள், மூட்டுக்கள், பொருத்துக்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. நன்றாக நாங்கள் நிமிர்ந்திருந்து இவ்வளவு ஆசனங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. விலா எலும்பு பகுதிகள், அதுக்குள்ள இருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. வயிற்று தசைகள், வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகளும் எல்லா சுரப்பிகளும் ஒழுங்காக வேலை செய்து எங்கள் உடம்பை நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. மார்பகங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. சுவாசப்பை நன்றாக மூச்சு இழுத்து விட்டு நன்றாக சுவாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதயம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான இரத்தத்தை கொண்டு வருது. ஊக்கத்தை கொடுத்து தினமும் இடைவிடாமல் எங்களை நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. தோள் மூட்டு பகுதிகள், கை, முழங்கை பகுதி, கீழ்கை பகுதி, மணிக்கட்டுக்கள், உள்ளங்கை, விரல்கள், நகங்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. நன்றாக அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. கழுத்து பகுதி, கழுத்தில் இருக்கிற எலும்பு, நரம்பு, தசைகள் எல்லாமே நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தலையில் மூளை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நல்ல ஞாபக சக்தியோடு இருக்கிறோம். தலைமுடிகள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. கண்கள் நன்றாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காதுகள் நன்றாக கேட்கின்றன. மூக்கு சுவாசம் நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாய்க்குள்ள இருக்கிற பகுதிகள், நாக்கு, பற்கள், நாசித்துவாரங்கள் எல்லாமே நன்றாக இருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களால் எல்லாமே திறமையாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நன்றாக இருக்கிறோம். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தினமும் இந்த பயிற்சியை செய்வதால் நாங்கள் தினமும் நன்றாகவே எங்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது. நன்றாகவே இருக்கிறோம். தினமும் இதை செய்து எல்லோரும் பயன்பெற்று நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த பாமுகத்துக்கும் இதை எங்களுக்கு சொல்லி தந்த தர்சினி அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி உங்கள் கைகளை உள்ளங்கைகளை கேட்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றி. ரஜினி சண்முகநாதன் அவர்களுக்கு நன்றி. ஜெயம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இணைந்த எல்லோருக்குமே நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி எல்லாருக்கும் நன்றி. வாழ்ந்து இவ்வளவு நேரம் செய்த எல்லாருக்கும் உங்களுக்கு தான் பலன் கிடைக்கும். எல்லாம் செய்கிறவை நன்றி. சண்முகநாதனுக்கு மிக்க மிக்க நன்றி. அதிசயம் நடந்திருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு அதிசயமா இருக்கு. என்ன
அது அது சரி நாங்கள் நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. சொல்லிட்டீங்க அவர் அந்த உடுப்பை தான் சொல்றாரு நினைக்கிறேன். அது எவ்வளவு நேரம் கதையை முடிச்சு ட்ரெயினும் போயாச்சு. ஜெயமல நான் வெள்ளன பார்த்தோன்னா ஜெயமல 2 வீடியோவில் வந்திருக்காரு. பிறகு நான் பார்க்குறேன் செல்வி. அப்போ 2 பேரும் ஒரே மாதிரி. ரெண்டுல ரெண்டு செய்கிறாரு. அதான் பாருங்களேன். அது சொல்லி அக்கா. வாழ்த்துக்கள் 2 பேருக்கு நல்லா இருக்குது. நல்லா நானும் இருக்கு. தண்ணு முண்டு உடுப்பு எடுத்துட்டு கடைசியா தான் இதை எடுத்து பண்ணேன். நல்ல வெதர் தானே, கை இல்லா சட்டை போடல மட்டும் எடுத்து போடல. நீல வடிவா தான் இருக்கு என்ன பார்க்க. நல்லா இருக்கு. ஆமா ஆமா நீலம் வெள்ளை சொல்லி அக்கா கொஞ்சம் பின்னாடி மேல இருங்கோ. வாங்க வா. ஆ. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைய யோகாசன பயிற்சி தரிசன சார்பாக நன்றி. இன்று 98 வாவ். செவ்வாய் 100. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, விரைவில் நாங்கள் ஒரு பொன்மாலை பொழுதையும் செய்ய வேண்டும். இளையோர்கள் இல்லாமல் பெரியோர்கள், இளையவர்கள் இல்லை தனி இதில் பெரியோர்கள் மட்டும். சரி, நன்றி வணக்கம். நன்றி ஜெமிலவர்களே.